அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/4/2025 அன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார். கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில், அதாவது பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார். அதன் பிறகு சனி பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஸோ அப்போ எங்கே போய் அமரப் போகிறார்? மீன மனையில் போய் அமரப் போகிறார். அப்போ மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இணைவு, அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் அங்கே மீனத்தில் இருக்க போகிறார். ராகு இருக்க போகிறார். சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார். புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார். அப்போ இந்த 5 கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான நிலை இருக்கிறது, நாம் எப்படி இருக்கணும், ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் வெற்றி கிடைக்கும், துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை, எதையெல்லாம் தடை என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு மாதம். 9-10க்குரியவன் தர்ம கர்மாதிபதிகள் இணைவு பெற்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் பார்க்கும்போது தொழிலில் வளர்ச்சி உண்டு, தொழிலில் லாபம் உண்டு, தொழில் ஒரு வேலை, அதாவது இதுவரைக்கும் வேலை செய்திருந்தவர்கள் கூட இப்போ தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதம். தனத்தில் எந்த குறைபாடும் இல்லை, வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் மிகுதியாக இருக்கிறது. ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராசி அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள், அதாவது நீங்க போய் எதிரி என்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிரிகளும் உண்டு, ஒரு போராட்டமும் உண்டு, கடைசியில் வெற்றி பெறக்கூடிய தன்மை. எதிர்ப்பு பகைங்கிறது எந்த விதத்தில் இருந்தாலும் அந்த எதிர்ப்பு பகை இருக்கிறதுனால தான் துணிச்சலோடு செயல்பட்டு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். அப்ப ராசிநாதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா உங்க ராசிநாதன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் பார்க்கிறது நல்ல அமைப்பு. இப்போ பொருளாதாரத்தில் மேன்மை பெருக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு இருக்கு. குடும்பத்தில் அமைதி கிட்டும். குடும்ப கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அந்நூன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்வேன். உங்க வாக்கு பலிதம் உண்டு, உங்க பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் சனி 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்திருக்கார். ஆனா இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் சனி பகவான் அமரப் போகிறார். அப்போ 6க்குரியவன் 4ஆம் இடத்தில் அமர்வதும் சனி பகவான் அங்க இருக்கிறனால என்ன, கொஞ்சம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அது குறிப்பாக தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் ரீதியில கொஞ்சம், அதாவது விட்டு கொடுத்து செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் சுக்கிரன் உச்ச பலத்தோட இந்த சுகஸ்தானத்தில் இருக்கின்றபடியால் வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த பங்குனி மாதம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ தொழிலில் ஒரு மாற்றம் என்பது உண்டு. இதுவரைக்கும் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போ ஏன் நான் சொந்த தொழில் ஆரம்பிக்க கூடாது, அப்போ சொந்த தொழிலை செய்வதற்கான எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதற்கான முயற்சியில் இறங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மைங்கிறது
இந்த காலகட்டம் சிறப்பாக உண்டு. வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள் புதிய யுக்தியை கடைபிடிப்பீர்கள். அதாவது நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் சொல்லுவோம். அப்போ இதுவரைக்கும் கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக எந்த இடத்தில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அந்த புத்தி மதிநுட்பம் என்பது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். குழந்தைகள் நலன்கள் அக்கறை என்பது சிறப்பு இருக்கும். அதாவது குழந்தைகளினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். என குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 5க்கு உரிய, அதாவது 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கின்ற காரணத்தால குழந்தைகளுக்கு படிப்பதற்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய அந்த தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு இருக்கு. ரொம்ப நாளாக கடந்த 2 வருடங்களாக நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டில் கல்வி பயில்வதற்கும் உங்கள் அதாவது உங்கள் தாய் தந்தையினுடைய அனுமதி கிட்டுங்கிறது தான் அமைப்பு. சரி, வேலை கிடைக்குமா இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தில் குரு, உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ எதிரி இருந்தாலும் 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஒரு நல்ல வேலை, படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும். அங்கதான் பாயிண்ட். படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே குறைந்தது ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். காதல் சார்ந்த விஷயங்கள் கைகூடுமா? 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கார். 5 என்பது காதல், 7ஆம் இடம் என்பது திருமணம். காதல் திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கு. காதல் காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். ஏன் காதல் திருமணம் நடக்காது? நிச்சயமா காதல் திருமணம் நடக்கும். காதலில் இருக்கின்றவர்கள் காதலில் அந்த பேரண்ட்ஸினுடைய அனுமதி பெற்று திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அப்போ சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதரர்கள், அதாவது உங்களோட கூட பிறந்தவர்கள் சார்ந்த விஷயத்தில் சில கருத்து வேற்றுமைகள் அல்லது அவர்களுக்கு சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தனுசு ராசி என்பவர்கள். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தகப்பன் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும். தகப்பனால நன்மைகள் கிடைக்கும். தகப்பன் தொழிலை எடுத்து நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 9 10க்குரியவன், 9ஆம் அதிபதியாக சூரியனும் 10ஆம் அதிபதியாக புதனும் வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யோகம் என்பது இந்த மாதம் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் அபிவிருத்தி, தொழிலில் மேன்மை, தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு சமூக காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சமுதாய அக்கறை அனுகூலம் என்பது இந்த மாதம் சிறப்பு இருக்கு. அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பகவான் குருவை பார்க்கின்றதாலும் அந்த குரு பகவான் கேதுவை பார்க்கின்ற காரணத்தாலும் சனி குரு கேது இதனுடைய தொடர்பு முக்கோண, அதாவது இதனுடைய தொடர்பு இருக்கின்ற காரணத்தால ஆன்மீக எண்ணங்களை உண்டாக்கும். கோயில் திருப்பணிகள் செய்வதற்கும், அதாவது என்ன, ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கும். யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை, குலதெய்வ அனுகூலங்கள், குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இது சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். லாபாதிபதி உச்சபலம். அப்போ லாபம் கிடைக்கணும்ல, மன மகிழ்ச்சி கிடைக்கணும்னா, சந்தோஷம் கிடைக்கணும் அல்லவா? அப்போ அது நடக்கும். தொட்டது துளங்கும். அதாவது எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை. ஏதை ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா 9 10 11ஆம் அதிபதிகள் ஜீவு பெற்று சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கிறது. அரசு காரியங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம். தொட்டது துளங்கும்.
நிறைவாக, அதாவது ஒரு வேலையில் இருந்தால் கூட ஒரு திருப்தி என்பது நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் முதலில் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அமாவாசை நாள் அல்லது பௌர்ணமி நாள், இது ரெண்டில் ஏதாவது ஒரு நாள் உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுவதும், உங்கள் ராசிநாதனை இயக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்தி வேறும், அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார், இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2025வது வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிப்பதற்கு நம்முடைய கொடுப்பினை இருக்கிறது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டு இருக்கு, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நாம் வீடு கட்டுவேன், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். பர்சனல் கன்சல்டேஷன், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக சந்தித்து ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் ஊரை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.